ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஎன்டிஐபிஆர் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாங்களா. அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டத்தின் கீழ் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு வழங்கப்படும் உதவி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, ரூபாய் 50,000 மற்றும் 8 கிராம் தங்க நாணயம். விளக்கம் பார்க்கலாம். அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம் 1. இத்திட்டத்தின் கீழ் உதவி தொகை பெற கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. எனவே கல்வி பயிலாத பெண்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். அவர்களுக்கு 25,000 ரூபாயும் தாலிக்கு 1 சவரன் 8 கிராம் தங்க நாணயமும் வழங்கப்படும். மொத்த தொகையில் 15,000 மின்னணு பரிமாற்ற சேவை மூலம் வழங்கப்படும். மீதமுள்ள 10,000 தேசிய சேமிப்பு சான்றிதழாக வழங்கப்படும். இந்த தொகையானது 5 வருடங்களுக்கு பிறகு வட்டியுடன் சேர்த்து உங்களுக்கு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. திருமண உதவி திட்டம் 2. இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற பெண்கள் கல்லூரி, தொலைதூர கல்வி அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஒருவேளை பட்டை படிப்பு என்றால் டிப்ளமோ தமிழக அரசின் கல்வி இயக்குநரகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் படித்திருக்க வேண்டும். விண்ணப்பித்தவர்களுக்கு 50,000 ரூபாய் உதவித்தொகையும் தாலிக்கு 1 சவரன் அதாவது 8 கிராம் தங்க நாணயமும் வழங்கப்படும். மொத்த தொகையில் இதில் 30,000 மின்னணு மூலம் வழங்கப்படுகிறது. மீதமுள்ள தொகை அதே மாதிரி சான்றிதழாக தேசிய சேமிப்பு சான்றிதழாக வழங்கப்படும் 20,000 ரூபாய்க்கு. இந்த தொகையானது அதே மாதிரி ஃபஸ்ட்டு உள்ள மாதிரி 5 வருடங்களுக்கு பிறகு வட்டியுடன் சேர்த்து அவர்களுக்கு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. தகுதி என்னன்னா, விண்ணப்பதாரர் பெண்ணாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட அல்லது பெற்றோர்களை இழந்தவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும். அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்களுக்கான திருமண உதவி திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கு வருமான உச்சவரம்பு மற்றும் குறைந்தபட்ச கல்வி தகுதி நிர்ணயிக்கப்படவில்லை. தேங்க்யூ.